அப்படி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த அருகம்புல் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம பாடியில இருக்கக்கூடிய டீடாக்ஸ், தேவையற்ற நச்சுக்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாக இந்த அருகம்புல் இருக்கு. சோ நம்ம முன்னோர்கள் டெய்லியுமே காலையில அருகம்புல் ஜூஸ் குடிச்சா நல்லதுன்னு சொன்னதுக்கு நம்ம உடற்கழிவுகளை அது முழுமையாக வெளியேற்றும் அப்படிங்கிறதுனாலதான். சோ சுத்தமான அருகம்புல் எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஜூஸ் எடுத்து ஒரு 30 ml காலையில கொஞ்சமா சீரகப்பொடி சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா யூரின் மோஷன் நல்லா வெளியேறி கழிவுகள் முழுமையாக வெளியேறும். சிறுநீர் பாதை தொற்றுகளை சரி பண்ணக்கூடிய தன்மையுடையதாக இருக்கு. ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கு. சோ யாரெல்லாம் ஹை பிபினால கஷ்டப்படுறோமோ, மாத்திரை எடுத்தா கூட கண்ட்ரோல் வர மாட்டேங்குது, தலைவலி வருது, ஒற்றை தலைவலி வருது, மண்டை இடிக்குது, சைனஸ் பிரச்சனைனால கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அருகம்புல் எடுத்துக்கும் பொழுது படிப்படியா பிபி கண்ட்ரோல் ஆகிறதோட சேர்த்து கபம் சார்ந்த பிரச்சனைகளும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி இருக்குன்னா அது வந்து பித்தத்தினால உருவாகிறதா. அதையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்லுக்கு இருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் தீராத வெள்ளை, நிறைய வெள்ளைப்போக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அதை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த அருகம்புல்லுக்கு இருக்கு. நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவும் இந்த அருகம்புல் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. மூலம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா கூட அதுக்கு அருகம்புல் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு திருமணத்தின் போது வந்து நலுங்கு வைக்கும் பொழுது எண்ணெய் வச்சு விடுவாங்க. அந்த எண்ணெயே வந்து அருகம்புல்ல தோச்சுதான் மேலே தடவி விடுவாங்களாம். அதுக்கு என்ன காரணம்னா அவங்க நீண்ட ஆயுசோட தீர்க்க ஆயுளா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றதுக்கே அருகம்புல் வச்சுதான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்நாளை நீட்டிக்க கூடிய ஒரு மூலிகையாக இந்த அருகம்புல் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அருகம்புல்ல உடற்குளிர்ச்சிக்காக எப்படி பயன்படுத்தலாம்னா, நல்லெண்ணெய் ஒரு 100 ml எடுத்துட்டு அருகம்புல்ல நல்லா சுத்தமா கழுவிட்டு ஈரல்லாம தொடச்சிட்டு அந்த எண்ணெயில போட்டு சூரிய ஒளியில வச்சுட்டு அந்த எண்ணெயை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஆயில் பாத் மாதிரி எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம உடலும் நல்ல குளிர்ச்சியா இருக்கும், கண் பார்வையும் தெளிவாக இருக்கும், கண்ணுக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அதே அருகம்புல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திரிகடுகு சூரணத்தோட சேர்த்து சாப்பிடும் பொழுது பிபி கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் நம்மளுடைய கபம் சார்ந்த பிரச்சனை, கோல்டு, காஃப் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ உடம்புல நிறைய கழிவு இருக்கு, ஏதாவது பூச்சிக்கடி இருக்கு, தோல் பிரச்சனை இருக்கு, அப்போ நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவை நிவர்த்தி பண்ணணும், பிளட்டை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அருகம்புல் ஒரு கைப்பொடியும் ஒரு 5 மிளகும் சேர்த்து மிக்சியில அரைச்சிட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளரா சுண்ட வச்சு வடிகட்டி அந்த கஷாயத்தை நம்ம காலையில எம்டி ஸ்டொமக்ல ஒரு 5 டேஸ்க்கு எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னோம்னா நம்ம ரத்தம் வந்து சுத்தமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படி நம்ம வந்து வாந்தி அப்படிங்கிறது 3 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதோ, அதே மாதிரி பேதி அப்படிங்கறது 6 மாதத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி அருகம்புல் சாறு மாதம் ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரத்தம் சுத்தமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியா தோல் நோய் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க, இதே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், புஞ்சை தொற்று, படர்தாமரை இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க அருகம்புல்ல அரைச்சி மஞ்சளோட சேர்த்து 10 மாதிரி போட்டுட்டு வரலாம். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்குங்கிறவங்க அருகம்புல் இருக்கு இல்லையா, அதனுடைய வேரை வந்து எடுத்து அரைச்சு தயிர்ல கலந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா நாட்பட்ட குணப்படாத வெள்ளை நோய் கூட குணமாகும்னு சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க.